அனைவருக்கும் வணக்கம். இந்த கேள்வியை ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டு எப்படி ஆன்சர் கொண்டு வரதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா, இப்போ அந்த கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் 2 வேல்யூ இருக்குது. அந்த 2 வேல்யூவை கூட்டினீங்க அப்படின்னா 2602 வரும். அப்படி வரல அப்படின்னா அந்த ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி 2-3 வேல்யூ சேமாக வரும்போது அதை எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படின்னா அடுத்த ரூல் ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா கால வித்தியாசம், அதாவது 8 ஆண்டுகள் மைனஸ் 6 2 ஆண்டுகள் கிடைக்கும். அதை வட்டி வீதத்தோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8%. அப்போ ஏ வேல்யூ பி வேல்யூவை விட ஏ வேல்யூ 8% அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறக்கூடிய வேல்யூ தான் உங்களுக்கு ஆன்சராக அமையும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ரூலை அப்ளை பண்ணுவோம். ஆப்ஷனில் அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2 வேல்யூவை கூட்டினா 2602 வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இது வரல, இந்த வேல்யூ ரிஜெக்ட் பண்ணிடலாம். மீதி 3 வேல்யூ 2602ன்னு இருக்கும்போது நம்ம 2வது ரூல் அப்ளை பண்ணணும். 2வது ரூல் என்ன அப்படின்னா அதனுடைய வித்தியாசங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா இந்த 2வது வேல்யூவை விட 8% அதிகமாக இருக்கணும் ஏ வேல்யூ. பி வேல்யூவை விட ஏ வேல்யூ 8% அதிகமாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இதை பாருங்கள், பக்கத்தில் இருக்குது, வெறும் 2ங்கிற வேல்யூ தான் வந்திருக்கு. அப்போ இது 8% அதிகமாக இல்லை, மிகவும் கம்மியாக உள்ளது. பார்த்ததுமே ரிஜெக்ட் பண்ணிடலாம். மீதி இப்போ இது 2ல் எதுதான் ஆன்சருங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இது 8% அதிகமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த 2வது வேல்யூவை 8% எவ்வளவு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த 0 இதுக்கும் கேன்சல் ஆகிரும். இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறது ஈஸியாங்கிறத மேலே கொடுத்துருக்கேன். இப்போ இதை உங்களுக்கு ஆன்சர் 92 கிடைக்குது. அப்போது இதை விட இது 92 தான் அதிகமாக இருக்கணும். ஓகேவா? ஆனால் இங்கே எவ்வளவு இருக்குது, 302 இருக்குது. அப்போ இதையும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். இப்போ இதை பாருங்கள், 2வது வேல்யூ 8% கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 100 வரும். அப்போ நியரில் ஓரளவு மேட்ச் ஆகுது. அதாவது இதை விட இது 100 தான் அதிகமாக இருக்கணும். ஓரளவு நியரில் மேட்ச் ஆகுது. அப்போ இதுதான் ஆன்சராக அமையும். இது ஒரு 2-3 டைம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஈஸி. ஒரு செகண்டுக்குள்ளே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது கன்ஃபியூஸாக இருக்கும். ரொம்ப ஈஸி. ஓகே, நன்றி.